வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் விதத்தில், உங்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. சகல நாட்களிலும், சகல காலங்களிலும், ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுதும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் உருளுவது இல்லை என்று. எனக்கு பின்பாக ஒரு நீண்ட கடல் பகுதி இருக்கு. சமுத்திரத்தின் அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை இந்த தண்ணீர்களை கடக்கிற ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல இப்படிப்பட்ட சமுத்திரத்தின் வழியாக தண்ணீர்களை, அலைகளை கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறதா? நீ பயப்படாதே. நீ இப்படிப்பட்ட தண்ணீர்களின் பிரச்சனைகளை கடக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இப்படிப்பட்ட அலைகள் எழும்பலாம், ஆனால் அந்த அலைகள் உங்கள் மேல் புரளுவது கிடையாது. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக, துணையாக காணப்படுகிறார். தண்ணீர்களை கண்டு பயப்படாதே, ஆறுகளை கண்டு பயப்படாதே, எழும்பி வருகிற வெள்ளங்களை கண்டு பயப்படாதே, சீறி பாய்ந்து வருகிற சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடந்து வருவாய், நீ ஆறுகளை கடந்து வருவாய், அவைகள் உன்மேல் புரளுவது கிடையாது. தாவீது சொல்கிறார், தீயை கடந்து வந்தோம், தண்ணீரை கடந்து வந்தோம், மனுஷர்கள் எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணினீர், ஆனாலும் செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தண்ணீர் போன்ற பிரச்சனைகள், கடல் அலைகளின் போல போராட்டங்கள், இவைகளை நீங்கள் கடந்து வருவீர்கள். கடந்து வந்த பிற்பாடாக கர்த்தர் ஒரு செழிப்பான இடத்திலே உங்களை நிலைநிறுத்த போகிறார். ஒரு உயர்வான இடத்திலே கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த போகிறார். உங்களை உற்சாகப்படுத்தும் விதத்திலே, சோர்ந்து போய் இருக்கிற உன்னை தட்டி எழுப்பும் விதத்திலே கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உனக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ பயப்படாதே. தண்ணீர்களை கடக்கும் போது அவர் உன்னோடு கூட இருப்பார். பிரச்சனைகளை கடக்கும் பொழுது, போராட்டங்களை கடக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் உன்னை தேற்றும். ஆகையினாலே தைரியம் உள்ளவர்களாய் இருங்க. சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு, உறுதியோடு கூட முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் கடந்து வருவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.